ஊரோடு விளையாடு தோப்போடு வஜிதா மூமட்டர்கள் வணக்கம் வாங்கோ. வணக்கம் அன்பு நேயர்களுக்கு மீண்டும் ஒரு ஊரோடு விளையாடு நிகழ்வில் உங்களுடன் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றும் வட்டாரத்து சொற்களும் ஊரும் சில விடயங்களும் நேரங்களுக்கு பேசிக்கொள்வோம், வைக்காவிட்டால் ஓடிக்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு என்ன சொல்லியக்கா சிரிக்கிறேன்? இல்ல, நீங்கள் நான் நேற்று கொஞ்சம் போட்டிருந்தீங்களா, நான் ஆகாஷ் லைட்டுக்கு போட்டிருப்பேனே. நான் அதான் டெலிபோன் அடிச்சேன், நீங்கள் எடுக்கையில தெரியல. பரவாயில்ல. ஒரு இந்த பழமொழிக்கான கருத்து நாங்க சொல்லிக்கொண்டு நாங்க இதுக்குள்ள போவோம். நாட்டாம செய்யுதாம் ஆட்டுப்புழுக்க, கணக்கு பாக்குதாம் கட்ட விளக்குமாறு. நாட்டாம செய்தான் ஆட்டுப்புழுக்க, கணக்கு பாக்குதான் விளக்குமாறு. ரெண்டு பேரும் வேலை தெரியாதாக்கள். சரியா? வேலை வட்டி இல்லாதாக்களா? இல்ல, வேலை ரெண்டு பேருக்கும் தெரியாது. வேலை வட்டி இல்லாம இருக்கிற வட்டியல்னு இப்பமே அதான் அதான் அதுக்கு மேல ஒன்றும் இல்ல தானே. அளவு கணக்கு இல்லாம ஆட்டமுழுக்க அளவு கணக்கு இல்லாம தானே கொண்டு. இல்ல தெரிஞ்ச மாதிரி அவர் செய்யறார், இவருக்கும் மேல தெரியாது, இவரும் தெரிஞ்ச மாதிரி செய்யறார். ஒட்டுமொத்தத்துல ரெண்டுக்கும் தெரியாது, வட்டியா இருக்குது. நான் சொல்லுவேன், அளவு கணக்கு இல்லாம தானே ஆட்டாங்கொட்டை விழுகிறது. விளக்குமாறும் கண்ட மாதிரி தானே கூட்டுது, அளவு கணக்கு இல்லாம கூட்டுது. அதுவும் இருக்கும், அது நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. நாட்டாம செய்யுதாம் ஆட்டுப்புழுக்க, கணக்கு பாக்குதாம கட்ட விளக்குமாறு. இல்ல அதான் அதான் ரெண்டுக்கும் மேல தெரியாது, ரெண்டு கொண்டும் தெரியாது, ரெண்டுக்கும் தெரியாது, தெரிஞ்ச மாதிரி நடிக்கும். தகுதி அற்றவர்களாக இருப்பாங்க, ஆனா தகுதியாக எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடித்துக் கொள்வார்கள். கண்டு நாங்க இப்ப சிலர் சொல்லுவார்கள், சிலர் சபையில சொல்லுவார்கள் தெரிஞ்ச மாதிரி கதை பாருங்கள். அப்ப எங்களை விளையாடுறது இது கொண்டுமே தெரியாது. சரி, அரை மணி நேரம் எல்லாம் ஊற வச்சு நீங்க எவ்வளவு பஜ்ஜியெல்லாம் செய்யணுமெண்டா. இல்ல இல்ல, ஒரு சின்ன ஒரு பொரியலுக்கு நீங்க அரை மணி நேரம் ஊற வச்சுதான் செய்யணும் என்னைக்குல. அப்ப அதை நான் கேட்டு கொண்டு இருந்துட்டு, ஓகே அவருக்கு நல்லா சமையல் தெரியும் இருக்க வேண்டியது. எல்லாத்தையும் வந்து சொல்ற மாதிரி மணிப்பூர் சோதரி நாளைக்கு சந்திப்போம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இருந்தீங்களா இப்ப போயிட்டு வாரீங்க? சரி, நன்றி வணக்கம். இல்ல நான் வெயிட் பண்ணிட்டு நீங்க கலைச்சு வந்தீங்க, டிஸ்டர்ப் பண்ண. சரி, என் 10 மணி என் வரை இல்லை, ஒழிச்சிட்டார். சொன்னபடியா கோஞ்சிட்டாவும் கோவிக்கிறாங்க. கோவிக்கட்டும், நாங்க எங்களுக்கு தானே செய்யறோம், அவங்களுக்கு செய்யல தானே. நாங்க சாப்பிடுறது எங்களுக்கு, அவருக்கு இல்ல தானே. அடுத்தது நாங்க இப்பொழுது நாங்க ஊருக்குள்ள போவோம். முதலாவது பக்க பகுதியாக. சரியா? வணக்கம். இது 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர். இது ஒரு பாறை கோட்டையாகும் என்று அழைப்பார்களாம். ஒரு பாறை கோட்டை என்று அழைப்பார்களாம். இது இந்த யுனெஸ்கோ உலக பாரம்பரிய அது கணக்கெடுப்புல இது தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல ஒரு இடம் என்று சொல்லி. அடுத்து சிங்கப்பாறை என்றும் அழைப்பார்களாம். கண்டுபிடிங்க பார்ப்போம். 4 எழுத்துக்களை கொண்ட ஊர். சிகிரியா ஓடப்பதிலாக இருக்கிறது. பார்ப்போம். மீண்டும் ஒரு தடவை சொல்லுங்க. இது ஒரு பாறை கோட்டையாகும். பாறை கோட்டை என்று அழைப்பார்களாம். இந்த யுனெஸ்கோக்கு தானே, அதுல உலக பாரம்பரிய அந்த கணக்கெடுப்பு அந்த காலத்துல இது தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை சிங்கப்பாறை என்றும் அழைப்பார். என்ன பாறை? சிங்கப்பாறை. சிரியாண்டுதான் நானும் சொல்ல வரேன். சீரியா இல்லாட்டி நான் மாத்திக்கொள்றேன். பொலனறுவை இல்ல, பொலனறுவை அது வராது. பொலனறுவை எத்தனை எழுத்துக்கள்? அது 5 எழுத்தாரு. அது 5 எழுத்துல நீங்க சொல்லி கொடுக்க. இல்ல இல்ல, எழுத்துக்களை சொல்றேன். அது அவ பாப்பதானே. அது உண்மைதான். இதை நீங்க எதுக்கு போது சொன்ன பழமொழி மாத்தாங்க. பதித்தா, நான் சிகிரியான்னு சொல்றேன். வாழ்த்துக்கள். முதல் எடுத்த பாணி அவர்கள் சொல்லியிருந்தால், செல்வியக்காவும் சொல்லியிருந்தீர்கள். சிகிரியா என்பதுதான் பாறைக்கோட்டை என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சிறப்பு பெயரை
இருக்குது. சிங்கப்பாறை என்று சொன்ன எல்லாருக்கும் முன்னுக்கு சிங்கம் தான் இருக்குது. அந்த சிகிரியாக்கு முன்னுக்கு சிங்கம் தான் இருக்கிறது. அடுத்தது இது 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. சரியா? பண்டைய ராஜதானி பௌத்த புனித நகரங்கள், இந்த பௌத்த புனித நகரங்கள் உள்ள இடமாக கருதப்பட்டிருக்கிறது. 7 எழுத்துக்களை கொண்டு ஒரு ஊர் இது. அனுராதபுரம். எல்லாரும் அதே பதிலா 7 எழுத்து சொல்லி அனுராதபுரம் சொல்றேன். செல்வியக்கா? வணக்கம். நான் எனக்கு அது கேள்வி என்றும் இது போட்டிருக்கிறேன். திருப்பி இருக்கா நீங்கள் இப்ப சொல்லுங்க. 7 எழுத்துக்களை கொண்ட ஊர் இது. ஓகே. பண்டைய ராஜதானி பௌத்த புனித நகரங்கள் உள்ள இடம். அனுராதபுரம். பாப்பம். வாணி காணும். பதில் வந்துட்டு 2 பேரும் அனுராதபுரம் என்று சொல்லியிருந்தீர்கள். 2 பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்தது இது 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. முதல் இது விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் இது. முதல் பகுதி என்ன சரியா? விலை மதிப்பு முடியாத ஒரு பொருளாக கருதப்படுகின்றது. 4 எழுத்து ஊரோட சேர்த்து 4 எழுத்து. அடுத்தது 2ஆம் பகுதி முனை என்று சொல்லப்படும். 2ஆம் தங்காலை வருமா? அப்படி கேட்கக்கூடாது. நீங்க பதிலா சொல்லணும். இல்ல, நீங்கள் முனையண்டே பதில தந்துட்டீங்கள் போல. கல்முனை என்று வரும். முனை என்று தந்துட்டேன். கூரண்டு நீங்கள் மாறி தந்துட்டீங்க. இல்ல, நீங்க விலை மதிக்க முடியாதுன்னு சொன்னீங்க தானே. அது கல்முனை. கல்முனை சொல்லி நான் தடுமாறி போயிட்டேன். நான் பதில அதுக்குள்ள கொஞ்சம் தந்துட்டேன்னாக்கா. முனை என்று சொல்லிட்டீங்க. கூரண்டு வந்திருக்கும். கூரண்டு சொல்லிருக்கணும். கொஞ்சம் தான் போயிட்டது. அடுத்தது 1வது ஊராக இது 5 எழுத்துக்களை கொண்ட ஊர் இது. சரியா? அலைகள் அந்த நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அழகான இடங்கள்ல இதுவும் ஒன்றாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அலைகள் அந்த அந்த ஆவேசமாக இருக்கின்றன. சில அலைகள் ஆவேசம் இல்லாத அலைகளாகவும் ஆழமில்லாத விசாலமான கடல் பரப்பும் முருகை கற்கள் கொண்ட இடமாகவும் கடற்தாவரங்கள் நிறைந்த ஒரு கடற்கரையாகவும் கருதப்படுகின்ற ஊர் இது. கடற்கரை இருக்கின்ற ஊர் இது. 5 எழுத்துக்களை கொண்ட ஊர். ஊரா தீவா? ஊர். உப்புவழி. விருங்கன். இது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த அழகான இடங்களாக இலங்கையில் தெரிவு செய்யப்பட்ட இடங்கள்ல இதுவும் ஒன்று. உப்புவழி சொல்லி பாக்குறேன். உப்புவழி. நாங்கள் போனோம் கடற்கரைக்கு. பேர் வருது இல்ல வச்சிட்டா. அது 4 எழுத்தல்ல. நிலாவெளி. அந்த கடற்கரையா? முயற்சிங்கள பாப்போம் கொஞ்சம். அதான் நிலாவரை. அது 4 எழுத்தல்ல. வேறு ஒரு கடற்கரை போனோம் முதல். அலைகள் ஆவேசம் இல்லாத ஆழமில்லாத விசாலமான கடற்பரப்பு. முருகை கற்கள் நிறைய இருக்குமா உள்ளுக்கு? முருகை கற்கள் கண்ணாடி மாதிரி உள்ளுக்கு நீங்க போட்ல போனீங்கன்னு தெரியும் சொல்லப்படுது. அடுத்த கடல் தாவரங்களும் இந்த திறந்த கடல் என்று சொல்லப்படுகின்ற ஊர் அமைந்திருக்கின்ற இடம் எது? வணக்கம் ராஜினி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். 5 எழுத்தா? 5 எழுத்து. நிறைய தரவுகள் எடுத்திருக்கின்றேன். பதறிவில் இருக்கிறவர்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அதற்காகத்தான் தேடிக்கொண்டு இதெல்லாம் கொண்டு வந்தேன். அறிந்து கொள்வதற்காக எங்கள் தாயங்கள் வந்த நாங்கள் அந்த ஞாபகத்துக்கு வருது. அதுக்கு கிட்டதான் அந்த டென்மார்க் கடை ஓட்டு இருக்கிற இடம்.
என்ன அந்த என்ன அவரு? தரவர்க்கா சொல்லுங்க வச்சுதான் இருக்கா. இந்த ஐந்தெழுத்துக்களை கொண்ட ஊர் இது. ம். அலைகள் ஆவேசமா இருக்குன்னு சில கடற்கரையில பார்த்தா அப்படி பயம் பெறும், இப்படி மேல மேல ஓடிக்கொண்டிருக்குது. அலை இல்லை, இந்த கடற்கரை அலை இல்லை, சாதாரணமா சாந்தமாக ஆக்கக்கூடிய ஒரு கடற்கரை. அப்படி ஆழமில்லாத விசாலமான கடற்பரப்பு. அந்த கடலுக்குள்ள நாங்க போனோம்னு சொன்னா சுற்றி பார்க்க முருகை கற்கள் இருந்து, அந்த கற்கள் வெள்ள பாறைகள் மாதிரி முருகை கற்களை கொண்ட பாறைகள் இருக்காங்க, கற்பாறைகள். இங்க கடல் தாவரங்களையும் கண்ணால பார்க்கலாமா. அவ்வளவு அழகான நீட்டான கடற்கரை இது. உள்ளுக்கு கடலுக்குள்ள திருவண்ணாமலை பவளப்பாறை சொல்லுவாங்க. பவளப்பாறை உப்பு வழி வராதுன்னு. உப்பு வழி வராது. முயற்சி செய்யுங்க, எத்தனை கடற்கரைகள் இருக்குது. கணக்க கடற்கரையில் இருக்குது. அந்த ஊரோட சேர்த்து ஒரு கடற்கரையை சொல்லுவார்கள். இது ஊரோட சேர்த்து கடற்கரை வரும். ஞாபகத்துக்கு இல்லையே. கடற்கரை குச்சி வழி என்ற ஒன்று இருக்குல்ல, குச்சி குச்சி வழி வேறக்கா வராதுன்னு. முயற்சி செய்ய இல்லாட்டி தரவா இன்னொரு தரவை வேற பிரிச்சு தாங்க. உப்புகளில் எந்த இடத்துக்கு கிட்டன்னு ஒரு ஞாபகப்படுத்துவோம். பகுதியில் இருக்கிறது. இல்ல, நாங்கள் போன அந்த கடற்கரைக்கு தானே. எந்த இடத்துல இருக்கு அப்படி சொல்லக்கூடாது. நேரத்துக்கு மோனன்னு சொல்லுவாரு. கொஞ்சம் முயற்சி செய்யணும், சிந்திக்க விடணும். எங்க போனான்னு சொன்ன நீங்க எந்த இடம்? நாம போன அது இல்ல, போனது இல்ல. செல்வியக்கா போயிருக்கிறோம், அன்றைக்கு போனது இல்ல. நாம ஜாக்காவோட போனது இல்ல. செல்வியக்கா நானும் அதுதான் தெரியும். செல்வியக்கா தனியா வந்த நேரம் நான் கூட்டிக் கொண்டு போயிருந்தேன். கடைசி ரெண்டும் வழியாண்டு வருமா? இல்ல, கேக்குறீங்க. காசி கூட ஆண்டு வருமா? சிறப்பான வாழ்த்துக்கள். வரமாட்டேன். இந்த கடற்கரையை நீங்க போய் பாருங்க, அவ்வளவு அழகா ஒரு கடற்கரை. அழகான கால் புதையும் மண்ணுகள். மட்டக்களப்புல இருந்து 35 கிலோமீட்டர், எங்கட ஊர்ல இருந்து 5 கிலோமீட்டர் தான் தூரம். அடுத்து பூர்ண தினங்கள்ல நீங்க போய் அவளுக்கு நிலாச்சோறு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு பசுமை இருக்கும். பாருங்க, ஸ்ரீலங்காவுக்கு போனா நம்ம அழகா ஒவ்வொரு இடங்களையும் நம்ம பார்க்கறதுல ஒரு சிறப்பு இருக்கிறது. அடுத்தது 9 வளைவு பாலம், 9 வளைவு பாலங்களை கொண்ட ஒரு ஊர் இருக்கு. 9 வளைவு பாலம் இருக்குதான். அந்த சுற்றுலா பயணிகளை கவர்ந்த இடமாக சொல்லப்படுகிறது. அதிகமாக வெளிநாட்டவர்களை கவர்ந்த இடமாக மில்லியன் கணக்குல இந்த இடத்துக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அழகிய மலை பிரதேசத்தோடு சேர்ந்த ஒரு ஊர் இருக்கு. அப்போ 3 எழுத்துக்களை கொண்ட ஊர் இல்ல. அதுதான் ஒவ்வொருவரும் முயற்சி செய்து கொள்ளுங்கள். 9 வளைவு பாலங்களை 9 வளைவு பாலம் சுற்றுலா பயணிகளை கவர்ந்த இடமா 9 வளைவு பாலங்களை கொண்டிருக்கிறது. 3 எழுத்தான். என்ன இடம்? இல்ல, குகைகளுக்குள்ளலாம் இந்த பாலங்கள் புனைந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. பிரித்தானியா அவர்களுக்கு நன்றி சொல்ல வேணும். அவர்கள் தான் அந்த குகைகளை கடைந்து இந்த பாலங்களை போட்டிருக்கிறார்கள். இல்ல, வாகரை மலைப்பகுதின்னு சொல்கின்றேனக்கா. மலைநாடு வாகரை மலைநாடு இருக்கிறீங்க. மலைநாடு. ஓ, கேகாலை இல்ல பிள்ளையா. முயற்சி செய்யல, பாப்போம். ஒவ்வொரு ஆக்களும் சொல்லிக் கொள்ளட்டும். உங்களோட பதிலதான் இருக்குது. பதில் வந்திருக்கு. செல்வி அக்கா சொல்லி இருக்கிறா. இல்ல இல்ல இல்லன்னு சொல்லுவாங்க. இல்லன்னு சொல்லுவாங்க. இல்லன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொன்னா இல்லன்னு சொல்லுவாங்க. அழகான நீர்வீழ்ச்சி. அடுத்தது கண்ணகியின் கோயில்.
இந்த ராவணனின் கால் தடம் எல்லாத்தையும் இந்த இடத்துல போனீங்கன்னா பார்க்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் அழகாக அந்த வளைந்த பாலங்கள் கோயிலுக்குள்ளால போகலாம். அது ட்ரெயின் டிக்கெட் 250 இலங்கை ரூபீஸ். அது டூரிஸ்டுக்கு 1000 ரூபாய். அந்த 9 வளைவான அந்த மலைகளுக்கு ஊடாக இந்த ட்ரெயின் போகும். அவ்வளவு அழகா ரசிச்சு கொண்டு போகலாம். பார்க்க ஆசையா இருக்கு போனீங்கன்னு சொன்னா கட்டாயம் போய் பாருங்கள். இந்த எல்லாரும் சொல்ற இடத்துல அழகான நீர்வீழ்ச்சி. அடுத்தது 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இருக்கு. இதுல தரவுகள் இருக்கு, எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கு திருப்பி ஞாபகப்படுத்தும் போது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். குகை கோயில்கள் மிக பெரிய நன்கு பாதுகாக்கப்பட்ட குகை வளமாக உள்ள ஒரு இடம் இது. குகை கோயில்கள் தான் இங்க நிறைய இருக்குதான். குகை கோயில்கள் 5 எழுத்துக்கள். 5 எழுத்துக்கள். 5 எழுத்தா? 3 எழுத்தா? 5 எழுத்துக்கள். டிகிரியா? இல்ல 5 எழுத்து. குகை பகுதி இருக்குன்னு சொல்றீங்களா? குகை கோயில்கள், குகைக்குள்ள கோயில்கள் இருக்குது. இந்து சமயத்து கோயிலும் இருக்கு, அப்ப சமயத்து கோயில்களும் இருக்கு குகைக்குள்ள. அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் வீடுகளாக கோயில்களாக குகைகளை தன்னை பயன்படுத்தினார்கள். அப்ப அந்த குகை கோயில்கள் இதுவும் அழியாம இந்த இடத்துலதான் அந்த சிறு இந்த குள்ளர்கள் என்று சொல்ற ஒரு இனமானவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். மலைநாட்டு பக்கமா? நக்குல்ஸ் நேற்று செய்யுங்கள் பார்ப்போம். 5 எழுத்துக்கள். பாப்போம், முயற்சி தானே, தெரியாதுதானே, தெரியாத தெரிந்து கொள்வதுதான் ஊரோட சிறப்புகள். அதுகளையும் தெரிந்து கொண்டு நாம் தெரிவிக்கொள்வோம். அவ்வளவுதான். வேடர்கள் வாழ்ந்த பகுதின்னு சொல்றீங்களா? வேடர்கள்ல குள்ள மக்கள் வாழ்ந்த இடமாக எந்த இனம் வகிட்டா இருக்கிறது? அந்த இனத்து தெரியாதக்கா. குகை கோயில்கள் சொல்லி குள்ளர்கள் தான் போட்டிருந்தாங்க. இன்னமும் போடல. குள்ளாக்கள், சின்ன சின்ன ஆக்கள், குட்டி குட்டியாக்கள். அந்த குகை கோயில்கள் தான் இங்க பேமஸாக பேசப்படுறது இந்த இடத்துல. சொல்லி பாக்குறேன். சொல்றீங்களா? குகை கோயில்கள் சரியா நன்கு பாதுகாக்கப்பட்ட வகையில் அந்த குகை கோயில் வெள்ளமாகவும் அந்த கருதப்படுகிறது. குகை கோயில்கள் கூட இருக்கதான் சிறப்பு. அந்த ஊருக்கான சிறப்பு எவரையும் இருக்குது. சொன்னோம் உங்களுக்கு. இதுக்கு போயிருக்கிறேன் தம்புள்ளதான். சரி, செல்வியாக்க சொல்லிட்டா, 2வது சொல்லியிருந்தா, 3வது நீங்க சொல்லியிருந்தீங்க. தம்புள்ளதான் சொல்லுங்க பாப்பா. நீங்க போயிருந்தீங்க, எப்படி பாத்தீங்க, எப்படி இருந்தீங்க? ரோடு வந்து அப்படியே பதிஞ்சு போய்த்தான் அந்த உள்ளுக்கு அந்த சுவர்கள் எல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி இல்லை. நல்ல உள்ளுக்கு கொஞ்சம் இருட்டு தன்மை இருந்தால் நல்ல அழகா இருக்கும். முதல்ல பார்க்க இயற்கை வைத்தியம் செய்யற அந்த இடத்துல இயற்கை வைத்தியங்கள் செய்யற அந்த நான் போகவில்லை இதுக்கு. எல்லாம் போற வழியில செய்துட்டு போகலாம். பார்க்க மசாஜ் சென்டர் எல்லாம் இருக்கிறது. வெளியில பார்க்க பெரிய இடம் மாதிரி தெரியாத வெளியால தெரியாத உள்ளுக்கு ரோட்டு மேல் போய் கொஞ்சம் பதிக்கலாம் போகும். மற்ற எல்லாம் அந்த மூலிகை மரங்கள் எல்லாம் வளர்த்திருக்கு. கருவா இருந்தது, வீலம் இருந்தது, மிளகு இருந்தது. அப்படி ஒரு இடத்துல அந்த சுத்தி வேற அந்த சுற்றாடல் அப்படி இருந்தது. நாங்க பார்த்தோம். நம்புள்ளதான். சிறப்பான வாழ்த்துக்கள். 7 எழுத்துக்களை கொண்ட ஊர் இது. அயன மண்டல மலைக்காடு. அயன மண்டல மலைக்காடு என்று அழைக்கப்படுகின்ற பகுதி இது. அது எந்த ஊரை அழைப்பார்களா? 7 எழுத்துக்களை கொண்ட ஊர். அயன மண்டல மலைக்காடு. அயன மண்டலம் 7 எழுத்தா? 7 எழுத்து. எங்களோட நாட்டிலையும் அடிப்பொருள்களாக ஒரு ஊரை அழைக்கிறார்கள். மலைக்காடு. எழுத்துக்கள் 7 எழுத்துக்கள். 7 எழுத்து. நான் சிங்கராஜ வனம் நினைத்தேன். சிங்கராஜ வனம் அது 8 எழுத்து. அங்கேயும் மலைக்காடு தானே.
சிவனொளி பாதமலை இல்ல. எனக்கு கேள்வி ஒருக்கா சொல்றீங்களா? அயன மண்டல மலைக்காடு என்று அழைக்கப்படும் ஊர் இது. அயன மண்டலவோ? அயன மண்டல ஆனா அயன மண்டல மலைக்காடு. மலை மழை பெய்யும் தானே, மழை பெய்யுற மலை, அதுல காடு. மலைக்காடா? மலை மலை பெய்யுற மலை. மலை கல்மலை இல்ல, மலை. மலையோ? மலைக்காடு. மலை இல்ல, மலைக்காடு. மலைக்காடு மலையா என்று அழைக்கப்படுகின்ற ஊர் இது. எத்தனை எழுத்துக்கள்? 7 எழுத்துக்கள். அங்க இதை சொல்றது தெரியும், மற்ற தெரியல. இத சொல்றது மற்ற மலைக்காடு வேறு என்ன தெரியல. சிங்காரவச்சனம். முயற்சி செய்யல, தரவா எளிமையாக்கி தருவேன். முயற்சி செய்து பாருங்கள். டாக்டர் தரவா சொல்லக்குள்ள நீங்க புரிந்து கொள்வீங்க. இதுவும் அங்கால பக்கம் தானே சொன்ன இடங்களுக்கு. சிங்கராவஜவனம்மா. சிங்கரா. விலை மதிப்பில்லாத ஒரு பொருளை இப்படி நாங்க அழைப்போம். விலை மதிப்பு மிக்க ஒரு பொருளை இந்த இதோட சேர்த்து கொஞ்சம் அழைப்போம். கொஞ்சம் அப்படி வரும். விலை மதிப்பு இல்ல இல்லன்ற விலை மதிப்புங்கிற பொருள். மீண்டும் சொல்லுங்க மேடம். வந்துட்டோம் இல்ல, அதுதானே பார்த்தோம். கொமர்ஷியல் பிரேக். 7 எழுத்துக்களை கொண்ட ஊர் இது. அயன மண்டல மலைக்காடு என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஊர் இது. இப்ப நான் ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பொருள். விலை மதிப்பு இல்லாத பொருள். விலை மதிப்புள்ள பொருளா? மதிப்புள்ள, சரியான மதிப்பு. சாரி, நீங்கள் என்ன மதிப்புள்ளதா மதிப்பில்லாதா? மதிப்புள்ள விலை மதிப்புள்ள பொருள். சரியான விலை மதிப்புள்ள பொருள். விலை மதிப்புள்ள பொருள். ரத்தினபுரி. அப்பம் ரத்தினபுரி சரியா இருக்கும். ரத்தினம் தானே விலை மதிப்புள்ள பொருள். எத்தனை பிள்ளைய சொல்லிட்டீங்க. ரத்தினபுரி ஏங்க மண்டல மலைக்காடு என்று அழைக்கிற ஊர் ரத்தினபுரியத்தான். அழகான சிறப்பு பேர் இருக்கிறது. பாருங்கள், எங்கள நாட்டிலே அவ்வளவு அழகான ஊரு. இல்ல இப்ப ரத்தின கல்லொண்டு எடுத்திருக்கணும்ல, அது உலகத்திலே அந்த நீலக்கல் நீலக்கல்லொண்டு எடுத்திருக்கணும். சரியான விலை மதிப்புள்ளதான். அது எங்கேயோ காணையும் அப்ப பாத்தீங்களா, அப்படியெல்லாம் இருக்கிற எங்க நாட்டுக்குள் அழகான பேர். 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. வடிவாக இந்த தரவை கேட்டுக்கொள்ளுங்கள். போர்த்துகேயரால் அமைக்கப்பட்டு பின்னர் ஒல்லாந்தரால் இடித்து மீண்டும் கட்டப்பட்ட கோட்டை உள்ள ஊர். போர்த்துகேயரால் அமைக்கப்பட்டு தரவ வடிவா கேளுங்க. போர்த்துகேயரால் அமைக்கப்பட்டு பின்னர் ஒல்லாந்தரால இடிச்சிட்டாங்க. அவங்க தரவ கேட்டுட்டு சொல்லுங்க. ஊராளா பின்னர் ஒல்லாந்தரால் இடித்து மீண்டும் கட்டப்பட்ட கோட்டை அமைந்துள்ள ஊர் இது. 6 எழுத்துக்களை கொண்ட ஊர். ரெண்டும் இருக்குதான். எல்லா இடத்துலயும் கோட்டை இருக்குது. மட்டக்களப்புல கோட்டை இருக்குது. தரவுக்குள்ளாம் வேணும். தீவில வருமா? அப்படி அதை சொல்ல மாட்டேன். நெடுந்தீவுல இருக்கு இப்ப அந்த கோட்டை. இப்ப உண்டு அங்கால ஒன்று புதுசா திறந்துருக்காங்களே கூட்டமா அடைக்கிற பக்கம். ஒவ்வொரு ஆக்கள சொல்லிக் கொள்ளுங்கள். பதில பாப்போம். பதில் வரே இல்லையா? நீங்க சொல்லுங்க பாப்போம். அதைத்தான் நான் கைத்தான் உருவாவத்திலே தான் சொன்னேன். நான் நெடுந்தீவை சொன்னேன். நெடுந்தீவு. நெவிசக்கா காங்கேசன்துறை. ராஜினி எத்தனை எழுத்து? 5. 6. ஊராவத்துறைய சொல்றேன். வாணி நோ ஆன்சர்.
சிறப்பான வாழ்த்துக்கள் அதில் வந்திருக்குது. பத்து அவர்கள் சொன்னார் யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்துல இருக்கிற கூட்டுங்க. வெள்ளன சொன்னது தானே யாழ்ப்பாணம் இல்லைன்னு. யாரு சொன்ன யாழ்ப்பாணம் வந்து? பத்தினிக்கு பிறகு நானும் சொல்லி இருந்தேன். நான் பிறகு நான் ஊர்காவத்திலேயும் சொன்னேன். நானும் சொல்லியிருந்தேன் நீங்க யாழ்ப்பாணம். மாத்துங்க. பரவாயில்ல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். போட்டு வந்து உடைச்சு போட்டு வாங்கி ஆனால் வஜிதா மன்னிப்புடன் போர்த்துகேசர் வந்து செய்ததுல ஊர்காவத்துல கைச்சில இருக்கிற கோட்டையும் அதே போலதான். அது தெரியாது. இப்ப நான் கடைசியில இருக்கிற டைம் அதை இப்பயும் இருக்காங்க. அது உடைச்சி அதுல பாருங்க உடைச்சு கட்டினாங்களா தெரியா? அவங்க உடைச்சுதான் கட்டிருக்கார்கள். இவங்க உடைச்சு போட்டு இப்பயும் உடைச்சு கட்டிக்கிறாங்க. யாழ்ப்பாணத்தார் உடைச்சு கட்டி செய்ததுதான் கைச்சில இருக்கிறதும் ஜப்னா கோட்டையும் அப்படித்தான். யாழ்ப்பாணத்துல இருக்கிற உடைச்சு கட்டிங்கன்னா மற்ற நெடுஞ்சில இருக்கிற உடைச்சு கட்டிடு. அங்க அந்த புறா வளர்த்தது அதானே இல்லாம இருக்கு. மற்றவங்க வந்து உடைச்சு கட்டி போட்டவங்க கட்டுனது இல்ல நான் சொன்ன ஊர்காவத்துல நெடுந்தீவு இல்ல. ஊராத்துறையில அந்த கோட்டை இருக்கு. ஊராத்துறையில அந்த காரணம் இருக்கு பக்கத்துல பெரிய கோட்டை. அந்த தொற்று நோய்க்காரனை கொண்டு வச்சிருக்கிற அந்த இடம் இப்ப அடுத்தது இது 7 எழுத்துக்களை கொண்ட ஊர் இது. சரியா? கலாச்சார மையமும் மீன் சந்தையும் எங்க பேசப்படுகின்ற ஒரு இடமாக இருக்கிறது. நிறைய விடயங்களிலும் அந்த சைத்தான் பண்டைய காலத்துல சைத்தானின் முகமூடி சரியும் உங்களுக்கு அந்த அப்படி பயங்கரமான முகமூடி எல்லாம் போட்டுட்டு ஆடுவாங்க புத்த சமயத்துல ஒரு நிகழ்ச்சியில எல்லாம். அந்த அந்த முகமூடிக்கும் பேர் போன ஒரு ஊராக இது. ஊராக கொண்டுள்ள இது ஊர். அழகிய மணல் கடற்கரை. மணல் கடற்கரை எல்லா கடற்கரையும் இருக்குது. மணல் கடற்கரை என்று பெயர் போன இடமான ஊருக்கு. என்ன பேர்? மணல் கடற்கரை. மணல் கடற்கரைக்கு பேர் போன இடம் 7 எழுத்து சொன்னீங்களா? 7 எழுத்துக்களா? பருத்தி துறையோ? அதுக்கு துறையதான் நான் நினைச்சேன். அப்ப நான் தந்திரிக்கிற தரவுகளுக்குள்ளே அடங்கணுமா? 7 எழுத்துல ஊர் இருக்கு, கடற்கரை இருக்கு, எல்லாம் இருக்கு. மீன் சந்தை, கலாச்சார மையம், பண்டைய சைத்தான் முகமூடி, முகத்துவாரம் பாப்போம். திருகோணமலை சொல்றேன். நிக்கனா போட்டா திருக்கோணமலைன்னு சொல்றது. திருக்கோணமலையை போட்டா 7 வரும். இன்னும் பதில் வரவில்லை. மீன் சந்தை எங்க இருக்குது? அதை யோசிங்க பாப்போம். இலங்கையில மீன் சந்தை எங்க ஃபேமஸ் ஆனது? அதெல்லாம் இடமே தானே. மீன் சந்தை இருக்குமா? மீன் சந்தை நீர்வளம்ல இருக்கு. சரியா மீன் சந்தை நீங்க போன முறை ஒரு இடம் சொன்னீங்க, ஞாபகத்துக்கு வருவது இல்ல. போன முறை சொன்னீங்க இலங்கையில வச்சி கிடையாது. இறைச்சி கடை, மீன் கடை, நண்டு கடை, கால் கடை, வடக்கடை, அது 6 எழுத்து கடை. தென்தெரியாவ இன்னொரு பேர் சொன்னீங்க நீங்க. தென்தெரியா மீன் கடை, மீன் கடை இருக்கும். மீன் சந்தை இன்னொரு இடம் சொன்னீங்க நீங்க போன முறை, ஞாபகத்துக்கு வருது இல்லையே. தெல்தெனியா 5 எழுத்துல. யாழ்ப்பாணத்துல இருக்காது. இல்ல ஆஷூர் கரியூர் எல்லாம் சொல்லுங்களாட்டி நாம் இந்த தரவுகளை முயற்சி செய்யுங்க. முதல்ல எத்தனை எழுத்துக்கள் வச்சுட்டா? 7 எழுத்துக்கள். சாய்ந்த மருது இல்ல, அங்கால பக்கம் போக வேண்டாம். இல்ல. ஓகே. சிங்கள பக்கங்கள் இல்லையா? சிங்கள பகுதியா இல்ல, நீங்க மற்ற பக்கம் நீர்கொழும்புக்குள்ள தலைநகருக்குள்ள அந்த சுத்திய வட்டாரத்துக்குள்ள வாங்க. வட்டாரத்துக்கோ? அந்த வட்டாரத்துக்குள்ள. எந்த வட்டாரம்? நம்ம தலைநகர் வட்டாரத்துக்குள்ள அப்படி வாங்க. கொழும்பு. வெள்ளவத்தை. இந்த ஊருக்குள்ள சரியா? நாம் ஒரு தரம் தான் தருவேன். தரவு நீங்க முயற்சி செய்து டக்குன்னு முயற்சி செய்யணும். இந்த ஊருக்குள்ள முட்கணிகள் ஒன்று ஒளிந்திருக்கிறது. இனி சொல்ல மாட்டேன். முட்கணி ஒன்று ஒளிந்திருக்கிறது. அவ்வளவுதான் தரவு. வாழ்த்துக்கள் வாணிகி. பலாங்கொடை. 5 எழுத்து. நீங்க 7 எழுத்து. ஓ
பலாங்கொடை பலாங்கொடை என்று தானே வரும். பலாங்கொடை ஜானகி. அஞ்செழுத்து அந்த பலாங்குடையில சொல்லி அம்பலாங்குடை மன்னிப்போடு அம்பலாங்குடை அம்பலாங்குடை இப்ப நீங்க டவுட் விட்டுட்டீங்க போங்க. வாண்டி வந்து அதானே பலாங்குடை நடை இருக்கு, அம்பலாங்குடை தான் அந்த அம்பலாங்குடை நீங்க பரவாயில்லை வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை பலாங்குடை சொல்றபடி அம்பலாங்குடை பலாங்குடை இங்க இங்கால இருக்கு. அம்பலாங்குடை தான் காலி பக்கத்துல இருக்கு. அந்த ஏரி அந்த அதுக்குள்ளதான் இருக்குது. கொழும்பு கண்டி அந்த சிங்கள இடம் எனக்கு தெரியாது. நீங்க பழத்தை வச்சு தந்தாங்க. பழத்தை கண்டுபிடிச்சீங்க பலாங்குடை. உங்களோட சந்தோஷத்துல கண்டுபிடிச்ச சந்தோஷத்துல முன்னுக்கு 2 அம்பலாங்குடை தான் இது. மீன் சந்தை இருக்குது, கலாச்சார மையம் இருக்குது, பண்டைய சைத்தான் முகமூடிகள் இங்குதான் ஆரம்பமானதாம். அந்த அதிகமாக கிட்டு மக்கள் இந்த சமயத்து மக்கள் கருப்பு அப்படி போடுவாங்க தெரியுங்க. அது ஒரு அழகிய மணல் கடற்கரை உள்ள இது. அடுத்த இதை நீங்க உங்களுக்கு தெரிந்த இடமாக இருக்கும். 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊரு லிட்டில் இங்கிலாந்து என்று அழைக்கப்படுகின்ற ஊரு. லிட்டில் சின்ன இங்கிலாந்து, லிட்டில் இங்கிலாந்து. அது ஒரு என்ன கரை என்ன சொன்னீங்க? லிட்டில் இங்கிலாந்து லிட்டில் இங்கிலாந்து என்று அழைக்கப்படுகின்ற இடம் எது? இங்கு குறிஞ்சி மலர்கள் 3 வகையில் பூக்குமா? இங்கு குறிஞ்சி மலர்கள் 3 நிறத்தில பூக்குமா? குறிஞ்சி மலர் தானே 3 நிறங்களில் பூக்குமா? இலங்கையிலையா? ஓ லிட்டில் மதனா இங்க போறேன். அவ்வளவு அழகான இருக்கா இலங்கையில? இங்க பார்க்கல. ரோஸ் நீலம் வெள்ளை நிறத்தில் போன வருஷம் எனது உறவினர்களும் போயிருந்தார்கள். நானே நம்பவில்லை. குறிஞ்சி மலர் நீலம் மட்டும்தானே தேடி பார்த்தேன். 12 கலர் 15 கலர் இருக்கிறது குறிஞ்சி மலர். லிட்டில் இன் இங்கிலாந்து. எத்தனை எழுத்துக்கள்? 5 எழுத்துக்கள். அப்ப நுவரெலியா சரியா இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். அடிச்சு பிடிச்சீங்களா? இருக்காங்க பூக்கள் நிறைய இருக்கு. அதை வச்சு கண்டுபிடிச்சீங்க. என்ன சிறப்பான வாழ்த்துக்கள். எவ்வளவு அழகான பேர் லிட்டில் இங்கிலாந்து. ஆனா 12 வருஷத்துக்கு ஒரு முறை நீ பூக்குறதா? 12 வருஷத்துக்கு ஒரு பக்கம் பூக்குறவாணி. ரோஸ் கலர்லாம் இருந்தார்கள் எனக்கு பூ. நான் பர்பிள் கலரும் இருக்கிறேன். அடிச்சு பாருங்க. குறிஞ்சி நாம ப்ளூ கலர் சேர்ந்த மாதிரி நாவக்கலர் மட்டும்தான் இருக்கு. உண்மையா நிறைய கலர்கள். ஆனா இலங்கையில 3 நிறத்துல பூக்கக்கூடிய அந்த இடத்துல 3 கலர்ல பூக்குதான். பூக்குமா அந்த காடுகள். அடுத்தது 2 எழுத்துக்களை கொண்ட ஊர். நீங்க வடிவா சொல்லலாம். 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகேயரினால் கட்டப்பட்ட கடலோர கோட்டை காலிக்கோட்டை. அப்ப மற்றவர்கள் சிறப்பான வாழ்க்கை. என்ன கோட்டை கட்டினவ? கடலோர கோட்டை. கடலோர கோட்டை 16ஆம் நூற்றாண்டில போர்த்துகேயர் தான் கட்டியிருக்கிறார்கள். 16ஆம் நூற்றாண்டு. அடுத்தது இது 6 எழுத்துக்களை கொண்ட ஊர் கந்தசாமி கோயில். கந்தசாமி கோயிலுக்கு பேர் போன இடமாக இருக்கிறது இந்த ஊர். கந்தசாமி கோயிலுக்கு பேர் போன இடமாக இருக்கிறது 6 எழுத்துக்களை கொண்ட ஊர். 6 இனிவில் அந்த சாமி 6 எழுத்து. இனிவில் அந்த சாமி திருகோணமலை. உங்களோட பதில் திருகோணமலை. மற்றவர்களும் முயற்சி செய்யுங்கள். எத்தனை எழுத்து? 6 எழுத்து. யாழ்ப்பாணமும் சரிதானே இருக்கு. அப்படி பார்த்தா நீங்க சொல்லுங்க. அப்படி சொல்லணும். நான் யாழ்ப்பாணம் என்று சொல்றேன். நீங்க யாழ்ப்பாணம். ஒரு ஆள் திருகோணமலை. மற்றவர் இதெல்லாம் சுற்றுலா தலங்களின் சிறப்பம்சங்களாக எடுபட்டிருக்குது இலங்கையில. இப்ப நான் தந்த
நீங்க காரைநகர் பாப்போம். காரைநகர் 5 எழுத்தியாக்கா. நீங்க சொல்ல நீங்க காரைநகர்லயே அந்த கடல் பக்கம் போய் எல்லாம் முழுக்க திருத்தி இருக்கிறாங்களா, எல்லாரும் போய் பார்க்க அது காரணம் இல்ல. சூப்பரா அந்த கோயில் அது சிவன், அது சிவன் கோயில். கதிர்காமம் சொல்லி பார்க்கட்டா? சொல்லுங்க. கதிர்காமமாக இருக்கிறது 6 எழுத்துக்களா? இன்னும் பதில் வர இல்லையா? அது நான் சொல்ல மாட்டேன், நீங்க தெரிந்து கொள்ளுங்களோ. 6 எழுத்துக்கள் என்ன? பெருந்தாரு 6 எழுத்து. அது வரும் தானே, எல்லா இடத்துலயும் வரலாம். கோவிலோட சேர்த்து வருமோ? என்ன கோவிலோட சேர்த்து வருமா? இல்ல, அந்த ஊர் மட்டும் அந்த இடத்துல கந்தசாமி கோயில் அமைந்துள்ள இடம் எல்லாத்துல எங்கேயும் கந்தசாமி கோயில் இருக்கும், நூறுக்கணக்கான கோயில் இருக்கும். அவ்வளவு அழகான கோயிலா மாவட்டபுரத்துல இருக்குது. ஆனா அது 7 எழுத்து. யாழ்ப்பாணம் மட்டும் தான் சொல்றோம். காரணம் கந்தசாமி கோயில்னு பெருசா சொல்றாங்க. எல்லாரும் பதில் சொல்லிட்டீங்களா? பதில் வந்திருக்குது, ஒரு பதில் வந்திருக்குது. நான் யாருன்னு சொல்லுவேன். யார் சொல்லாதா? 7 எழுத்துடா சொன்னீங்க. 6 எழுத்து. யாழ்ப்பாணம் தான் நான் சொன்னது. சொல்லுங்க என்னன்னு பதில். வேற யாராவது சொல்ல இருக்குதா? செல்வி அக்காக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். யாழ்ப்பாணம் நல்லூர் கோயில் தான் ஃபேமஸாக தெரிவு செய்யப்பட்டது. நல்லூர் கந்தசாமி சொன்ன நாங்கள் நல்லூர் 5 எழுத்து. நல்லூர் யாழ்ப்பாணத்திலேயோ? யாழ்ப்பாணம் தான் நான் சொன்ன ஊர். ஊரத்தானே நான் கேட்டேன். அந்த கோயில் அமைந்துள்ள ஊர் ஊரு தான் மாறினச்சு தான் கதிர்காமம் சொன்னேன். நானும் இந்த அதான் யோசிச்சது. யாழ்ப்பாணம் சரி. ஊரண்டா நகரம் நல்லூர். அடுத்தது இந்த 2 ஊரை நாங்க வட்டார வழக்கு சொல்லுக்குள்ள போவோம். 2 எழுத்துக்களை கொண்ட ஊர் இருக்கு, சரியா? தேசிய பூங்கா வனவிலங்கு உள்ள இடமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேசிய பூங்கா வனவிலங்கு உள்ள இடமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க பார்த்திருப்பீங்க போய். 2 எழுத்துள்ள ஊர். 2 எழுத்து. யாழ்ப்பாணம் இருக்குது. தேசிய பூங்காவா? தேசிய பூங்கா. 2 எழுத்துக்கள் என்ன? 2 எழுத்துக்கள். காளியா? காளி வந்துட்டு காளி வரண்டுக்கு தந்தனான். 2 எழுத்து. சிங்கள பேர்ல இருக்கும். சிங்கள பேர் தான். என்ன யாழ வருமா? யாழ அப்புறமா கேட்க கூடாது, நீங்க இதுதான் சொல்லணும். சூ இருக்கிற இடம். அது சூ இருக்கிறது. லானா வரும். யாழ அது யாழ 2 எழுத்து. 2 எழுத்துல யாழ்ப்பாணத்துக்கு வர யாவன்னாவும் லானாவும். சிறப்பான வாழ்த்துக்கள். பத்மினி. யாவன்னா லானா. யாழ்ப்பாணத்துக்கு வர யாவன்னாவும் லானாவும் இங்கிலீஷ்ல சொன்னா ஜலண்டு வரும். பகுதி அந்த பகுதியில வருது. எந்த பகுதி என்ன? நீங்க கண்டி மாவட்ட அந்த ஏரியா. வில்பத்து அதுகிட்ட. அடுத்தது 4 எழுத்துக்களை கொண்ட ஊர் இது. திமிங்கலங்களை பார்க்கலாம். இங்க போனா திமிங்கலங்களை பார்க்கலாம். நீர் விளையாட்டுக்கு தானே. நீர் விளையாட்டுல அந்த தண்ணிக்குள்ள சறுக்கி விளையாடுற அது ஒத்த கால நின்று போவாங்க தானே, அந்த போட்ல போற மாதிரி. நீர் சறுக்கு விளையாட்டு இடங்களும் உள்ள ஒரு ஊர் இது. கடந்த வாரம் யூடியூப்ல பாத்தீங்களா? ஆமா. திமிங்கலங்களை பார்க்கலாம். அதுக்குள்ள போய் போட்டுல கூட்டிட்டு போய் திமிங்கலங்களை காட்டுவாங்களாம். இதெல்லாம் நாங்க எங்க தாயகத்துல இருக்கு பாருங்க. எவ்வளவு அழகான இடங்கள். யூடியூப்ல நீங்க பாத்தீங்க? ஞாபகத்துக்கு வரையில பார்த்தேன். நாங்க 4 எழுத்தா? 4 எழுத்து.
மன்னார் சொல்லி பார்க்கட்டேன். மன்னார்ல நாம எங்க போன திமிங்கலம் பார்க்க போறோம். மன்னார்ல எங்க இருக்கு திமிங்கலம்? மீன்கில இங்கெல்லாம் சிங்கள பேர் தான். வாணி கண்டுபிடிச்சிட்டு அப்படி சிங்கள பேர் தான். ஒரு மகாவலி கிட்டே மகாவலி மிரிசாண்டு வருமா? மிரிசா முயற்சி செஞ்சல் பாப்போம். நான் மிரிசாண்டு சொல்லி பாக்குறேன். எத்தனை நான்கு எழுத்தல்ல? மீரிகம் 3 எழுத்தலா? 4 எழுத்து 4 எழுத்து. மிரிசாண்டு சொல்றேன். மீரிகமையும் மிரிசா மீனாட்சினா சொன்னதானா? இஷா மிரிகமவா? அப்ப 2 பேரும் மட்டும் தேடி எடுக்கணும். ஓகே அதான் தேடுறார்கள் இவ்வளவு வடிவா. இல்ல சந்தோஷம். தேடும் பொழுது மிகவும் சந்தோஷமாக நான் இருக்கிறது. பார்த்திருந்தேன் அந்த திருவோணமலை அதுகளை கிட்ட. பத்மினி அக்காவுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். மிரிசா என்பதுதான் அந்த திமிங்கலங்களை பார்க்கக்கூடிய இடமாக இருக்கிறது. இங்கிலீஷ்ல வரும். தமிழ்ல சொன்னா மீன் அதிக சாப்பிடலாம். மிரிசாண்டு அழைக்கப்படுமா. இதுல போனா நாங்க திமிங்கலங்களை பார்க்கலாம். நீர் விளையாட்டுகளையும் செய்யக்கூடிய இடமாகவும் இந்த இடம் இருக்குது. மிளகாய் மிருசண்டா மிளகாய் வாரம் பார்த்திருக்க மறந்துட்டீங்க. பார்த்தேன்னா அந்த மிரிசான்றத ஞாபகத்துக்கு வரையில்லை. பார்த்தேன் கடந்த வாரம். அடுத்தது எல்லோருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். 3 எழுத்துக்களை கொண்ட ஊரு அப்படின்னு சொல்லுவீங்க. மிகப்பெரிய தாவரவியல் பூங்கா அமைந்துள்ளது கண்டி பேராதனை. கண்டி பேராதனை தான் சிறப்பான மிகப்பெரிய தாவரவியல் பூங்கா. நீங்க இதுல தேடாம அமைதியாக இது எத்தனை ஏக்கர்னு சொல்லுங்க. அப்ப தேடாம டப்புன்னு சொல்லுங்க. அப்ப பாப்போம். 10 ஏக்கர் வரும். கண்டியா? கண்டியா நான் தரவு இருந்து கொஞ்சம் தூரம் பேராதனை. 155 தேடி கொள்ளுங்கள். பாப்போம். எனக்கு ஒண்ணும் விளங்க இல்ல. 155 ஏக்கருக்குள்ள தேடி கொள்ளுங்கள். நீங்க தேடக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க. எத்தனை ஏக்கர் இது இந்த தாவரவியல் பூங்கா இந்த கண்ணில் இருக்கிற பல்கலைக்கழகமும் 145 சொல்லி பாக்குறேன். ஆனா அங்க அந்த 2 பக்கம் அந்த போற பாதை மாதிரி பனைமரம் நிக்குது. பனைமரம் இல்ல இது இல்ல இது பனைமரம். மற்றது அந்த இடைவெளி குறைஞ்ச இடத்தை இப்ப சின்ன பனைமரம் இது பனங்காய் விழுந்திருந்தது, காய்ச்சிருந்தது. மற்றது பெருசாக பூக்கண்டுகள் அதுகள் இல்ல. நீங்க 100 சொன்னீங்க? 145 ஜியாக்கா நம்ம சொல்லுங்க பாப்போம். நான் 130 சொல்றேன். 155 தருகிறேன். 147 உங்களோட பாப்போம். 130 138 சொல்லுவேன். 138 ஜியாக்கா? நான் 135. நீங்க 35. நெரிசக்கா? நான் 138. 185. பத்மினி? 130 சொல்லுவோம். செல்வியாக்கா சரியா சொல்லிருந்தா 147 ஏக்கர் பரப்பளவு. என்ன சாமான் இந்த பூங்காவோ? இந்த பூங்கா 147 பரப்பளவு கொண்டதுதான் இந்த தாவரவியல் பூங்கா. கண்டிய நீங்க பாத்திருப்பீங்க. கண்டிகை வாணி போனதானே? என்ன வாணி? நான் பார்த்தேன். இல்ல நான் போகல. கண்டிக்கு கண்டிக்க போக இல்லை. நான் கண்டி அங்கதான் ஹாஸ்பிட்டலும் ஒன்று இருக்குது. இப்ப யூனிவர்சிட்டி இருக்குது பக்கத்துல. அதுல நிறைய விடயங்கள் பார்க்கலாம் கண்டிக்கு போனா. அடுத்தது இது 9 3 எழுத்து தான் இதுவும். சரியா? 3 எழுத்து தான் இதுவும். 3 எழுத்து தான் இந்த ஊர் அமைந்திருக்கிற இதுல நிறைய விடயம். புனித பற்கோயில்
இருக்கிற இடமாக இருக்கிறது. புனித பட்கோயில் இருக்கின்ற இடமாக இருக்கிறது. கண்டிதான புனித கற்கோயிலோ? புனித பட்கோயில். ஆம், கண்டி புனித கற்கோயிலா? புனித பட்கோயில். பல்லு இருக்குது அங்க கண்டியில. கண்டியில தான் இருக்கு. சிகராதுல தானே. அதுதான் தலதா மாளிகையில தான். தலதா மாளிகையில தான் இந்த புத்தர் பல்லு இருக்குது. அப்ப அதை பட்கோயில் என்றுதான் அழைப்பார்கள். அந்த கோயிலுக்கு பேரு பட்கோயில். புத்தருடைய இது இருக்குதானே அதுல? புத்தருடைய பல்லு இருக்குது. அது அதுக்கு புறண்டா சொன்னா டிக்கெட் எடுத்து போகணும். சும்மா சும்மா போகல. அடுத்தது குடும்பம் மாத்தி கொண்டுதான் போகணும். தலையில துண்டு போட்டு போகல. முக்காடு முஸ்லிம் மக்கள் தான் தலையில துண்டு கலட்டிட்டு தான் போகணும். அவைதார உடுப்பா போட்டுக்கொண்டு உடுத்தி கொண்டு அவங்க போட்டு தர உடுப்பு இல்ல, நீங்க கையில சட்டை போட்டு தான் உடுப்பு. கலசான் போட்டு போறாங்களே. நாம கோயிலுக்கு போக நல்ல உடுப்பு பண்ணே அவங்க தரணும் ஆண்பிள்ளைகள். இப்ப நாம கையில சட்டை போட்டு போனா குழந்தை பிள்ளைகள் இருந்தால் அவங்க ஒரு துணியோடு தருவாங்க, போட்டுட்டு விட மாட்டாங்க. ஷூ போட்டு கொண்டு போகக்கூடாது. அவங்களோட கோயில் தரம். அப்ப என்ன உடுப்பட போகணும்? கலசானோட போற அரை கலசானோட சரிதான மணிப்ப ஒரு கோயிலுக்கு அப்படி போறோமா? அப்படி போனா சரி. இப்ப உங்களோட கோயிலுக்கு நாங்க அப்படித்தானே போயில தானே எல்லா இடத்துலயும் தானக்கா. இப்ப கோயிலுக்கு போகல சப்பாத்து கலட்டிட்டு போவோம். நீங்க ஆம்பளைய சட்டையை போடாம கட்டிட்டு போவீங்க. ஒரு கோயிலுக்கான இந்த இது இருக்கு, பண்பாடும் இருக்கு. அவங்க கையில சட்டையோட பின்னியனோட சின்ன உடுப்போட எல்லாம் போக விட மாட்டாங்க. எல்லாரும் தலையை கவர் பண்ண கூடாதுன்னு சொல்றது. அது சரியா முக்காடு போட்டு இருந்தாங்க. முக்காடு போட்டாக்கள் கலட்டிட்டு போட்டுட்டாங்க. நாங்க போகல. அப்புறம் உள்ளுக்கு போகக்கூடியாக்கள் பார்த்துட்டு வந்து நாங்க வெளியாட நின்றா. நாங்க முக்காட கலத்துல நாங்க போகல. பார்த்து கலட்டிட்டு போகணும் போறோம். முக்காடு போட்டுட்டு போகக்கூடாது. ஏன் அதுல வந்து ரிங்கமலையில முக்காடு கலட்டு சொன்னவங்க அமைதி அமைதின்னு போட்டுப்பாங்க. இல்ல இல்ல அங்க கோணத்திர கோயில்ல ஒரு ஆள் வந்து ஐயர் வந்து கலட்டி சொன்னவரு, மத்த உள்ளுக்கு இன்னொரு ஐயர் வந்து சொன்னாரு இல்ல கலட்டி தேவையில்ல நான் பாத்துருக்கிறேன். மாட்டாவை மட்டும் போட்டு கொண்டு வாங்க. ஆனா ஒரு ஆள் வந்து சொன்னவர் கலட்டி சொல்லி முக்கடை. ஆனா ஒரு ஐயர் வந்து பெரிய ஐயர் வந்து சொன்னவர் கலட்டி தேவையில்லை. கோயிலுக்குள்ள நான் பாத்துருக்கிறேன். முக்காடு போட்டு கொண்டு போக சொன்னவர். அடுத்தது இப்ப நாங்க ஊருக்குள்ள இந்த வட்டார வழக்கு சொல்லுக்குள்ள போவோமா? வட்டார வழக்கு சொல்லுக்குள்ள போறோம். கை முழுத்தம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதை என்ன எப்படி சொல்லுவாரு? கை முழுத்தம். கை முழுத்தம் கை முழுத்தம் என்று எங்களோட பகுதியில பேசப்படும். கை முழுத்தம் இல்லையாக்கா? என்ன சொல்றீங்க பாப்போம். கை முழுத்தம் கை முழுத்தம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறது அப்படி செய்யறது சொல்றீங்களா? கை முழுத்தம் கை விசேஷம் என்று சொல்லி பாக்கட்டா பாப்போம் கூட பதில். எல்லாரும் ஒரே நெவிசக்கா கை முழுத்தம் என்றா இல்ல அந்த கை பண மதுகளை கை மாறுற மாதிரி அப்படி எரிஞ்சுகிறதா? இல்ல செய்யறீங்களா? அதுக்கும் சொல்றேன் நீங்களே இல்ல. பதில் வந்துட்டு நகலவதியும் இந்த பத்மினியும் சொல்லிருந்தீங்க. கை விசேஷம் தான் கை முழுத்தம் சொல்லுவாங்க. சித்திரதாய்ப்பங்கள்ல கொடுக்கறது கை விசேஷம். நீங்களும் கை முழுத்தம் சொல்றாங்க. கை முழுத்தம் தானே? கை முழுத்தம் தான் சொல்லுவோம். கை விசேஷம் நாங்க சொல்றோம்ல. கை முழுத்தம் கை விசேஷம் தான் சொல்லுவோம். இப்ப கடல் இறக்குறதுக்கு எல்லாத்துக்கும் முதல் முதல் போயிறாள் வேண்டேக்க காசை கொடுக்கறது வேண்ட அந்த விசேஷத்தை சொல்லுங்க. அத நாங்க கை முழுத்தம் பண்ணினேன். விசேஷம் கைவியாலம் நாங்க சொல்றோம். என்ன இப்ப சிலர் முகத்துல முழிக்கிறத முழுவியாளம் சரியில்லைன்னு சொல்லுவேன். அது போல கைவியாளம் அந்த அந்த இந்த வட்டார தமிழ்ல வியாழம் சொல்லுவேன். கொடுக்கறத கைவியலம் சொல்லுவேன். இது வந்து அந்த கடையில் துறந்த அந்த முதல் செய்யற காரியங்களுக்கு அந்த கை விசேஷமான ஆக்களை கூப்பிடுறது. அப்படி சொல்றது இதுகள் சக்கு பிடிச்சு போய் கிடக்கிறது கலர்ல
வந்திருக்கும், பழுதா போயிருக்கும். பூஞ்சா பிடிச்சிருக்கிறது சக்கு பிடிச்சேன்னு சொல்லுவோம். ஓ சரி, அது அந்த பாண்டல் பாண்டல் மணக்கிறத சக்கு பிடிச்சிட்டு அது அது உங்களோட பகுதியில அப்படி சொல்ற, எங்கட பகுதியில சக்குன்னு சொன்னா சந்தேகம். சந்தேகம். அந்த சக்கு இன்னொரு சக்கு அடிக்கலாம். சந்தேகமா? சந்தேகத்தை சக்குன்னு சொல்றேன். ஓ அம்மிச்சம் அப்படித்தான் சொல்றோம். ஐமிச்சம் வேற, சந்தேகம் வேற. சந்தேகம் நீங்க சந்தேகம் மாதிரிக்கு என்ன சந்தேகம் மாதிரிக்காத சக்கு சக்கு என்ன இப்ப களவெடுத்துருப்பா எனக்கு சக்கா அப்ப இருக்குன்னு சக்கு பிடிச்சது என்ன சொல்லுவீங்க? அத சக்கு, அது சக்கு சக்கு உத்தகமும் சாணம் சக்கு. என்ன சக்காட்டுறீங்க நல்லெண்ணெய்க்காதான். அது நல்லெண்ணெய்க்கு அந்த நடுவுக்குள்ள மரத்துக்க வச்சுட்டு ஒரு பெரிய பட்டை மாதிரி செக்காட்டுறது. அந்த செக்குன்னு சொல்லுவாங்க. இதை சக்கு பிடிச்சிட்டு சாப்பாடு பலகாரத்துக்குலாம் செக்குல போய்தான் நல்லெண்ணெய் வாங்குவோம். அதுக்கு தெரியாது எனக்கு. இதை சக்குன்னு சக்குன்னு சொன்னா சந்தேகம். அதான் நல்லெண்ணெய் எடுக்கிற இடம் இருக்குல்ல, அதான் தான் சொல்றது. அப்ப அதுல இருந்து தான் வந்திருக்கு. அப்ப நாங்க சொல்றோம் சரி, பாத்தீங்களா? சரி பாருங்க அந்த இடத்தை அந்த இடத்தை நாங்க முந்தி வந்து 2 மாட்டாலதான் அத அப்படி சுத்தி வாரது சர்க்கரை அந்த இதை இழுத்து கொண்டு வரும். இப்ப வந்து அதுக்கு ஒரு மிஷின் பூட்டி இருக்கணும். அந்த மிஷின் தான் சுத்தி பூட்டி ஒரு மாட்டாலேயே செய்யலாம். பூமாலையே ஒரு மெஷினால கட்டினோம். மிஷினால கட்டினமோ இத சக்கு. அப்ப நீங்க அந்த மணக்கிறத சக்குன்னு சொல்றியாக்குமா? அடியில ஒரு நிற வித்தியாசமா இருக்கும் அடியில. அது கூடாதுன்னு சொல்லுவீங்க. எங்கட பக்கம் அந்த செக்குன்னு சொன்னா சொல்லுவாங்க. அப்ப நல்லா ஊருக்குள்ள வாரதுக்கு டிக்ஷனரியோட என்ன சக்குன்னு சொன்னா சக்குன்னு சொன்னா இந்த சந்தேகப்படுறது நினைப்பாங்க. டிக்ஷனரியோட வரணும். இப்ப நாங்க அடுத்தது கொம்புதல். கொம்புதல் பொங்குதலா? கொம்புதல் கொம்புதல் கொம்புதலா? கோனா கொம்புதல். கொம்புதல் வந்து அந்த அதி கோபத்தில பொங்குதல் சொல்லுவீங்க. கொம்புதல் ஒத்த கொம்பும் காவணம் கொம்புதல். அதான் அது இப்ப மாடதுகள் ஆவேசமா பாஞ்சு அந்த ஆக்களை துரத்தி கொண்டு போய் கேம் அப்படி சொல்லுவீங்க. ஆக்களையும் சொல்லுவீங்க. ஆக்கள் கோபத்துல கொஞ்சம் பொங்கியது. அந்த சொல்லிட்டீங்க தானே, நல்லா சத்தம் போட்டு பேசுவாங்க தானே கோபத்துல. அத கும்புறாங்க. என்ன கும்பிக்கிட்டு போறா, என்ன கொம்புறன்னு சொல்லுவாங்க. கொம்பு. ஓகே ஓகே. ஞாபகம் வருதா? கொம்பிட்டு போ. ஓகே சண்டை விட்டோம். என்ன கும்புற மறந்து போச்சு. வாணிக குட்டணும் கொம்பிட்டு போ. நேரத்தங்கள் தங்கச்சி சொன்னா நோம்பு துறக்கிற நேரத்திலையும் கும்பிட்டு கன்னி காய்ச்சலியாம். அப்ப இவங்க போயிட்டு வந்தாங்க. அப்ப சொன்னா பள்ளிவாசலுக்கு போங்கன்னு சொல்லிருக்கா. இவ கஞ்சி காய்ச்சல் நேரம் போகையும் கொம்பிட்டு போறாரு. அப்ப கொம்பிட்டு போறாரு சொன்ன. அப்ப நான் அந்த சொல்ல எடுத்துக்கிட்டேன். கைகால் ஆட்டம் பார்ப்போம். கைகால் ஆட்டம் இதெல்லாம் அன்றாடம் நாங்க பேசுற சொற்கள் தான். இது நான் கொண்டு வர எல்லாம் நாங்க பேசுற சொற்கள். நடைமுறையில் இருக்கிறது. சொல்லுவாங்க கையால் ஆட்டி வேலை செய்யன்னு சொல்லுவாங்க. சும்மா இருக்காங்க. கைகால் ஆட்டம் கையால ஆட்டி இருந்த இருப்பில செய்யாம நடந்து நடக்க மாதிரி வரதை சொல்றது. நீங்களே வலி இல்ல கைகாலாட்டம். ஓடி ஆடி வேலை செய்யறத சொல்லுவாங்க கைகாலாட்டம். சும்மா ஒரு இடத்துல இருக்காம ஆடி குறைஞ்சிடும். அதுக்கு மாறாதான் சொல்லுவோம். நம்ம கதை இப்போ ஒரு கராக்களை பார்க்க போவாங்க தானே, உடல் இயக்கம் இல்லாம இருக்கிறது சொல்லுவாங்க கையால் ஆட்டம். கைகால் ஆட்டம் இல்ல. ஓகே. அப்படியே இருக்கிறோம். அந்த வருத்தத்துல அன்றைக்கு கொண்டிருப்பாங்க தானே, அந்த மரணத்தை தருவாயில் இருக்கிற ஒரு அசைவம் இல்லாம இருக்கிறது சொல்றேன். அசைவம் இல்லாம இருக்கிறத சொல்றேன். கையால் ஆட்டம் இல்லாம என்று சொல்லுவாங்க.
கையாலாட்டம் இல்லாம இருக்கிறோம், இலக்கம் இல்லாம இருக்கிறது. அதான் சொல்றேன், கையாலாட்டம் சொல்லுவாங்க. விளக்கம் இல்லாம இருக்கிறது, உணர்ச்சி இல்லாம இருக்கிறது தான் நாங்கள் உணர்ச்சி இல்லைன்னு சொல்றது குறைய இப்ப பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க கையாலாட்டம் சொல்லுவாங்க. அப்படி அப்படி முடிக்க மாட்டாங்க கையாலாட்டம் சொன்னா உங்களுக்கு தெரியும், உடல் இயக்கம் இல்லாம இருக்கிறது சரியா போயிடுவாங்கன்னு விளங்கிக் கொள்வோம். அடுத்தது இதுல நீங்க கெந்துதல் ஒற்றை கால்ல வெந்துறது. கெட்டுறது, கெந்தி விளையாடுறது, விளையாட்டு ஒன்று இருக்கு, எட்டு கோடு. நீங்க சரியான தரவாத்துல கெந்துதல்னா எப்படி எப்படி ஒற்றை கால மடக்கி துள்ளுறது. ஒற்றை கோடு விளையாடைக்க கெந்தி கொண்டுதான் பாடுறது. நொண்டி அடிக்கிறேன்னு சொல்லுவேன் தானே, காய் மிதிக்கிறதுக்காண்டி அந்த ஒரு காய போட்டுட்டு மிதிக்கிறதுக்காண்டி நொண்டி அடிக்கிறத சொல்றது கெந்துதல். ஒரு கால்ல தட்டி தட்டி எங்கட பக்கம் இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க. அத நொண்டுதல் என்று சொல்ற, நொண்டி விளையாடுறது. அந்த அது நம்ம ஒரு காலில் இப்படி சுத்தி அந்த கோடுக்குள்ள போறது. கெந்துதல் என்று சொன்னா பாத நிறத்துல படாம நடத்தல். அந்த ஒரு காலில் முள்ளு குத்திட்டு சரியா, நாம என்ன செய்வோம்னா அந்த நம்ம இந்த பயிற்சி செய்யறீங்கதான் எந்த காலில் இப்படி நின்று விரல்ல நடந்து பாதம் கீழ் வைக்கக்கூடாது. அதான் டக்கு நடக்கிறான் இல்லக்கா. இப்ப ரெண்டு விடயத்துக்கு அந்த பேச்சு வழக்குல இருக்கிற விடயத்தை சொல்றேன் நான். எப்படின்னு சொன்னா அந்த காலை இப்படி நொண்டி வர காலை உயர்த்தி இப்படி பின்னுக்கு மடிச்சு வர நொண்டி சரியா. இப்ப காலை இப்படி பூமியில வச்சு விரலால நடந்து வந்தேன்னு நீ கெந்தி வர கால் ஒரு பயிற்சி தான். நீ இந்த ஒத்த கால்ல நொன்றதெல்லாம் வந்து நுனிக்கால்ல தான் நடப்பினம். நுனிக்கால்ல வருவாங்க, முள்ளுக்குள்ள குத்திட்டா அப்படி நுனிக்கால்ல வருவாங்க. சில பேர் அந்த நோமலாயே அப்படி இந்த அத நொண்டி அடிக்கிறது எவ்வளவு நேரம் அந்த எட்டு கோடா இருக்கும், அதுக்குள்ள போய் இப்படி வந்து ஒரு காலையை அப்படி வைத்து கொண்டு வாரம். அதுவும் அந்த கோட்டில இது படக்கூடாது. எவ்வளவு நேரம் விளையாடுறோம், அது எவ்வளவு பயிற்சி. அதெல்லாம் எவ்வளவு பயிற்சி. நாம செய்யற ஒவ்வொரு யோகாவும் ஒவ்வொரு வீட்டுல சும்மா பாருங்க. குனிகிறோம், சொப்பிகரணம் போட்டோன்னு மாஸ்டரோட சண்டைக்கு போறோம், வீட்டுல போய் காசை கொடுத்து நம்ம சோமுக்கு முன்னுக்கு சொப்பிகரணம் போறோம். இந்த சைவ முறையில கணக்க வந்து எங்கட கோயில்ல நாங்க சோப்புக்கரணம் போடுறோம், அப்படி கணக்க வருது. அது மாதிரி இப்ப இந்த என்ன மேளகாரர் வந்து தீர்த்தத்துல இருந்து கொடியேற்றத்துல இருந்து ஒற்றை கால்ல மூலத்தையும் வச்சு கொண்டு சுத்தி வருவீங்க சுவாமிங்க. அதெல்லாம் ஒரு அவன் முறையிலயோ என்னத்திலயோ அப்படி செய்வேன். எங்க 5 நேரத்தோட ஒரு யோகா மாதிரி என்ன வாங்கி 5 நேரம் நாங்க அப்படியே எங்களை அந்த கை கால கழுவ கூட பண்ணி இதெல்லாம் இல்ல காதுக்குள்ள தண்ணி எடுத்து இப்படி கையால அந்த நீங்க செய்றீங்க தானே அந்த பயிற்சி 2 விரலால தொட்டு இப்படி மேல் வரையும் வந்து திருப்பணும். இல்ல அப்புறம் இப்படி இது 2 பக்கம் திருப்புறது இல்ல, நாங்க 2 பக்கம் திருப்புறது சலாம் பயிற்சி. 5 நேரம் குழுவுறோம் ஒரு நாளைக்கு. 5 நேரமும் பல்லு பிடிக்கிறோம் பயிற்சி. 5 நேரமும் முகம் கழுவி கை கால் கழுவி சுத்தம் செய்யறோம். பாருங்க 2 நேரம் தான் நாங்க குளிப்போம், 5 நேரம் செய்யறோம். இங்க நிலத்துல இல்லாட்டி பலக வாங்கல கோயில்ல எல்லாம் எனக்கு வரும் முழங்கால இருக்கல, வரும் சட்டை போட்டு முழங்கால துப்புரவுக்கு இருக்கல, அப்படியே பழக்கம் இல்லாம போயிட்டு. ஆனா உங்களே கால்களிங்க கலவர வசதி இல்லத்தான். இந்த கோயில்ல வந்து இளையவர்கள் அவர்கள் காலையில பள்ளிக்கூடம் யூனிவர்சிட்டி வேலையிட்டு போறதா இருக்கும், வந்து கலட்டுவார்கள் அந்த ஷூ வைக்கிற இடத்துல. அப்பா ஏலா மூக்க பொத்தி கொண்டா நிக்கும் பார்த்தா அது சொசையும் கலட்டுவார்கள். அதை காலில் உள்ள வேர்வையெல்லாம் பாவமா இருக்கும், அது வேணுமென்று செய்யலாம். மற்றது உடுப்புகளும் காயாம இருந்தாலும் புளிச்சு மணக்கும். அதுல நிக்கலாம் இருக்கும் அந்த ஷூ காட்டுற இடத்த. பயங்கரமா மணக்கும், கஷ்டமா இருக்குமே, சரியான கஷ்டமா இருக்கும் அது. அடுத்தது ஓராட்டுதல். ஓராட்டுதல் பிள்ளைகளை ஊராட்டுறது நித்திரையாக்குறதுக்கு செய்கிறது. நாங்க தாளாட்டுறன்னு சொல்றோம். ஒட்டுதான் காலில் தலணிய போட்டுட்டும் வச்சு ஊராட்டி ஆட்டி ஆட்டி நித்திரையாக்குறது. தாளாட்டுறன்னு சொல்றோம்ல, தாளாட்டு பாட்டுன்னு சொல்லுவோம். ஓராட்டி பிள்ளைய நித்திரை போடணும்னு சொல்லுவாங்க. ஓராட்டுதல். அடுத்தது ஓலை கூந்தல் பாப்போம். ஓலை கூந்தல்
வாணிக்கு நினைப்பிரிக்கான்னு பார்ப்போம் இதை. எண்ணத்துக்கு ஓலை கூந்தல். என்ன மதியதா திரும்பி சொல்லுங்க. ஓலையில வர அந்த ஓலை கூந்தல். ஓலை கூந்தல். ஓலையாக்கு அந்த இழுத்து தான்றது. ஓலை கூந்தல் பார்ப்போம். வச்சிட்டா அந்த தென்னை விளக்கமாருக்கு அப்படி செய்யறதா? ஒரு ஆள் கதைச்ச முடியும், மற்ற ஆள் ஒவ்வொரு ஆள் தொடர்ந்து கதைங்களா? அந்த தென்னை ஓலை இருக்குல்ல வச்சிட்டா, அதுல வந்து மரத்துல இருக்கே அந்த ஓலை உலைக்கே சிலும்பி போய் கொஞ்ச இடம் இப்படி பெறும் அந்த ஈக்குகள் விட்டுப்பட்டு, அதை சொல்றது அந்த கூந்தல். ஆனா எனக்கு நீங்க சொல்றதுக்கு சரி வருமோ தெரியும். பாப்போம் உங்களோட பதில். விளக்குமாறு ஆக்கினா பிறகு அந்த கடைசி நுனிய எரிக்கிறவைய இல்லாட்டி வெட்டுவீனா? சிறப்பான வாழ்த்துக்கள். அந்த நுனி நுனி இருக்குதானே அந்த தென்னோலையில நுனி பகுதி நெருப்பு நுனியிலதான் பத்த வச்சு வைப்பாங்க. அதான் ஓலை கூந்தல் என்று சொல்லுவாங்க. ஓலை கூந்தலை வச்சு நெருப்பு பத்தவை அந்த காட்டு பத்தவைன்னு சொல்லுவாங்க. அது வந்து தலைப்பு எங்களுக்கு சொல்லுவீங்கன்னா ஓலைன்ற தலைப்புண்டு. நாங்க ஓலை கூந்தல் சொல்லுவோம். அதை பகுதியில அந்த அந்த ஊருக்கு நாட்டு பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த வட்டார வட்டத்துக்கு சொற்கள் இருக்கு. நீங்க என்னன்னு சொல்ற ஓலை தலைப்பு, தலைப்பு தான் சரியாகவும் இருக்கலாம். ஒரு வேலை இந்த ஓலை கூந்தல் சொல்லுவாங்க. ஓலை கூந்தலை வச்சிரு பத்த வைங்கன்னு சொல்லுவாங்க. அதிகமாக காட்டு வயல்களுக்கு எல்லாம் நாங்க அந்த கிடுகு பின்னுறாங்களா, அப்ப அந்த அதை முதல்ல வெட்டி எடுத்துட்டு தான் அந்த நடுவால பிரிப்பினேன் ரெண்டை. அப்ப அந்த அது எல்லாத்தையும் சேர்த்து கட்டி இந்த மேரி காலத்துக்கண்டு கட்டி வச்சிருவீங்க எரி மூட்டுறதுக்கு. இப்ப நீங்க கிடுகு பின்னக்குள்ள அதாவது இலக போடணும் இல்ல அந்த மட்டிய, அப்ப நீங்க எங்க கொண்டு உலக போடுவீங்க? முழங்கையில. இப்ப கிடுகு பின்றதுக்கு நீங்க ரெண்டா பிரிச்சிட்டு மட்டிய நீங்க இலக போட்டு தானே நாங்க பின்னணும். அந்த மட்டையை நாங்க இலக போட்டு தானே மடிச்சு பின்னுறோம். அதை வந்து நாங்க ஒரு பக்கம் உள் பக்கமா மற்ற பக்கத்தை இருந்து உள் பக்கமா போட்டு தண்ணி அடிச்சிட்டு தண்ணி ஊத்துறது. தண்ணி ஊத்துறதா? தண்ணி அப்படியே அடுக்கி மேல மட்டும் கொஞ்சம் இடம் உயர்த்தி வச்சுட்டு ஒரு 10-15 தண்ணி அள்ளி வாளியால முன்னுக்கு இருந்து பின்னுக்கு ஊத்துவேன் 2-3 தரம் உண்டு. ஊர்னாதான் இல்லாகும். அது இப்பதான் எடுத்து எங்கட பக்கம் அதுக்கு அந்த இப்படி அந்த பக்கத்துல இருக்கிற ஓட்டிகள்ல போடுவாங்க. அப்படி மட்டையில அப்படி இல்லாட்டி என்ன செய்வாங்க, அப்படி பக்கு மாதிரி கட்டி போட்டு தண்ணிக்குள்ள ஊற போடுவார்கள். அதான் கேட்டேன். வீட்டிலேயே தானே செய்கிறது. தண்ணி அடிக்கிறது நாங்க வாளிக்கு தண்ணி அள்ளி இப்ப ஒரு நாளைக்கு 4-5 தரம் விட்டு விட்டு போய் ஊத்துறது. எங்கட ஊர்ல பக்கத்துல தெரிஞ்சாக்கள் செய்யறது அந்த நீள பக்கு மாதிரி இருக்கும். அதை அடைச்சு போட்டு அதுக்குள்ள எல்லா ஊர்லயும் போட்டு அடுத்த நாள் எடுத்து பின்னுவோம். எங்கட பக்கத்துல 6 குளம் இருக்கும். அது 7 குளம் ஊறப்பட்டு விடுவார்கள். அதுல போயிடாது இல்ல சும்மா தேங்காய் அந்த இந்த குளம் மாதிரி இருக்குங்க, சின்னது சின்ன கால் முழங்காலுக்கு எனக்கு விருப்பம் பல. நான் பார்த்து சும்மா பின்னி பார்த்தேன். நான் பின்னுவேன், மட்டை பின்னுவேன். நாங்க பின்னினாங்க சின்னல்லையே பின்னுறது. அடுத்தது உறஞ்சிதல். சரி, இதோட நிறைவு கொண்டு வருமா? உறஞ்சிதல் வந்து இப்ப மஞ்சளை வந்து அம்மியில உரைஞ்சி எடுக்கிறது, தேய்க்கிறது. சரி, எல்லாரும் சொல்லிட்டீங்களா? நாங்க உறைஞ்சிரண்டு சொல்றேன். அந்த அக்கா சொல்லிட்டா அந்த அந்த வலிய வந்து தொந்தரவு பண்றதுதான் உறைஞ்சிரண்டு சொல்றேன். சண்டைக்கு வருவாங்க தானே. நான் சும்மா போக உறைஞ்சிட்டு போறா, நான் சும்மா வழியாலதான் போனேன். என்னோட சண்டைக்கு வர சண்டைக்கு வந்தேன்னா பிள்ளைகள் சொல்லுவோம், நான் சும்மா போகணுமா உறிஞ்சிட்டு போறேன் என்னோட. அப்ப மஞ்சள் என்ன சொல்லுவீங்க? தேய்க்கிறது. அது தேய்க்கிறது. அப்ப அது சரியான தமிழ்லாம் சொல்றீங்க. ஈஸ்வரன் வணக்கம். ஈஸ்வரன் வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கதைங்கோ தொடருங்கள். அப்படி வரும் அந்த கடைசி சொல்ல வராது. ஓலை கூந்தல்
என்றதுக்கு எங்கட பக்கம் பந்தம் என்றும் சொல்வது. அந்த பத்த வைக்கிறதால நான் ஓ, அந்த அத பத்த வச்சுட்டு கொண்டு போறது பந்தம். அது பத்து நெருப்போட இருந்தா தான் பந்தம் சொல்லுவாங்க. ஓ, 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 தீப்பந்தம். அது எல்லா இடத்துலயும் பாவிக்கிற ஒரு பொதுவான சொல். நாங்க அந்த பொங்கல ஓல கூந்தல் சொல்லுவாங்க. நெருப்பு பற்ற வைக்கத்தான் பாவிப்போம். அந்த காடுகள் பற்ற வைக்கிறது அந்த பொங்கல நெருப்பு பற்றுற நிலையில உள்ளக்குள்ள பந்தம் சொல்லுவாங்க. சீலால கட்டி இந்த இதெல்லாம் பந்தம் முதல் கொலைக்குந்தல் அப்படி இருக்கும். பத்திரத்துக்கு பிறகு வர்றது சாம்பல். அது துண்டு துண்டா கிடந்த கரிந்து சொல்லுவார்கள். அப்படி அந்த ஒவ்வொரு ஒன்றுக்கும் கரிந்து சொல்லுவார்கள். அந்த அந்த தணல் என்று சொல்லுவார்கள். நெருப்பு தானே, நெருப்பு கட்டி கொண்டிருக்கிற துண்டு தணல் என்று சொல்லுவோம். அது தெரியாக்கா, அப்படி சொல்றல. நாங்க ஒரு 5 சண்டை போட்டியாச்சு செல்வியக்கா, சண்டை பிடிக்கிற அப்படித்தான் குளிருது வாணி, காதுக்குள்ள குளிருது. அடுத்த இதோட ரெண்டு சொல்லிட்டா. உப்புதல், உப்புதல் என்னது? உக்கி போயிட்டு, உக்கி போய் உக்கி போச்சோ, உக்கி போய் அது உக்கி போனா அந்த போயிட்டு போறது அந்த இதாண்டு போறது, எலும்புகளை உக்கி போகுது, பழுதாப்பட்டு போறதுன்னு சொல்றது, எலும்புகளை உக்கி போகுது, உக்கி போயிட்டு உடம்பே உக்கி போச்சு. இப்ப பிளாஸ்டிக் உச்சக்கொட்டா இல்ல, உக்கி போயிட்டு துணியாலே உக்கி போச்சு. அப்படி அந்த என்ன ஓட்டைகள் எல்லாம் வந்து உக்கி போச்சு. ஆக பழுதா போனது, இந்த அந்த அந்த குன்றி போனதை உக்கி போயிட்டு சொல்லுவாங்க. உக்கி போயிட்டு மொத்த சொல்லலாம் 2 இடம் விளங்கல்ல, 2 இடத்துலயும் மொத்த சொல்லுதான் பொருந்தது. அது சில இடங்கள்ல அப்படி வரும். அடுத்த ஊசிக்கால், ஊசிக்கால் தெரியுமா? ஊசிக்கால் நீங்க கேள்விப்பட்டீங்களா? என்ன சொன்ன? ஊசிக்கால் நீங்க தான் ஊசிக்கால் சொன்னா இளம்பிள்ள வாதம் இருந்தாக்களுக்கு கால் ஊசி போய் ஊசியா வஜிதாதான். ஊசிக்கால் அண்ணா சொல்லி நினைப்பு வரும். வாணி வீடு கட்ட கூட யோசிச்சு பாருங்க. என்ன பக்கத்துல தடியலை எல்லாம் வச்சு ஏறி போறதுக்கு வச்சிருக்கிற இத சொல்றதா ஊசிக்கால்? அப்ப வாணி மறந்துட்டீங்க. ஊசிக்கால், ஊசிக்கால் வீடு கட்டுறதுக்கு தடியலை வச்சு வச்சு கட்டி மேலே ஒரு பலகை வச்சு ஏறுறதுக்கு வச்சிருக்கு. முட்டு கொடுக்கறது, முகட்டு வளைய தாங்கி நிக்கிற அந்த கம்ப ஊசிக்கால் என்று சொல்றது. அப்படி சொல்றோம். ஊசிக்கால் என்று சொல்றது. தாங்கி கொண்டு நிக்கிற அந்த கம்பு கட்டி முடியங்கள் அந்த முட்டுக்கு கொடுக்கறது, கொடுக்குற கம்ப ஊசிக்கால் என்று சொல்றாரு. ஊசி பாருங்க, அது கருத்தோட வருகுது. ஊசி நடுவுல இப்படித்தானே இருக்கும், கட்டப்பல் மாதிரி இப்படி நிக்கும். அப்படி கட்டி அதை புடிச்சு கொண்டு அதுல ஒரு அமிர்தம் காட்டிலும் இருக்கும். அதை ஊசிக்கால் சொல்லுவார்கள். இன்றைக்கு இவ்வளவுதான் நான் கொண்டு வந்து இன்னும் இருக்கிறது. நம்ம அடுத்த வாரம் நன்றி செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். ஊரோடு விளையாட்டு நிகழ்வு கலந்து கொண்டு என்னை உற்சாகப்படுத்தி நீங்களும் சேர்ந்து எல்லோரும் கற்றுக்கொள்வோம். நான் 2-3 தரம் கொண்டு கேட்டு உங்களோட பகுதியில் இருக்கிற சொற்களையும் கொண்டு தாருங்கள், கேளுங்கள், நாங்களும் தெரிந்து கொள்கின்றோம் என்று கேட்டுக்கொண்டு தொழில்நுட்பத்தோடு இணைந்து கொண்ட வாணிமோகன் உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கேட்கொண்டு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாணி, நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். வருகின்றது ஊரோடு விளையாடு தோப்போடு வச்சு தாமுக மற்றவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி.